ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாகேஸ்வரன்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா நாகநாதரவும் நாகேஸ்வரரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா பிறையணி வானுதலும் கிரிஜாம்பிகாவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தலவிருட்சம் செண்பகம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இங்கு மூலவர் நாகேஸ்வரர் ஒரு சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக சிறப்பு. ராகு பகவானுக்கு இங்கே பால் அபிஷேகம் செய்யும்போது பால் நீல நிறத்தில் மாறுவது மிக மிக சிறப்பு. இங்கே ராகு பார்த்தீங்கன்னா மனித தலையுடனும் நாக உடலோடு காட்சி தருவது மட்டுமல்லாது மனித வடிவிலே காட்சி இருப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 92வது தலமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்திலே வரலாறு. சிவபெருமானை மட்டுமே வணங்கியிருந்த பிறங்கி முனிவருடைய தவத்திலேருந்து கோபமுற்ற பார்வை என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் வேண்டி கடுந்தவம் செய்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா, எனக்கு அர்த்தநாரீஸ்வரராக நீங்கள் காட்சி அளிக்கணும், உன்னில் பாதி நான் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கணும், என்னை விட்டு தவிர்த்து உங்களை யார் தனியாக வணங்கக்கூடாதுன்றதால் அர்த்தநாரீஸ்வரி வேண்டி பார்வதி கடுந்தவம் செய்கிறாங்க. அப்படி கடுந்தவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கடுந்தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பார்வதியை காட்சி அளிக்கிறாரு. காட்சி கொடுத்தோடனே பார்வதி இன்னொரு வரம் கேட்குறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் உங்களை கூட அர்த்தநாரீஸ்வரர் இல்லாமல் உலகத்தில் பல்வேறு பகுதியிலையும் நான் அர்த்தநாரீஸ்வரர் நீங்கள் எனக்கு என் கூட சேர்ந்து காட்சி அளிக்குன்னு சொல்கிறாங்க. அதன்படியே பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் அவங்களுக்கு அருள் பளிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுசீலர் என்ற முனிவர் மகன் சுகர்மன் என்ன பண்ணுறான், ஒரு சமயம் வானத்தில் பறந்துட்டு வரான். பறந்துட்டு பூமியை பார்த்து வரும்போது அப்போது நாககனி தலைவன் பார்த்தீங்கன்னா தக்கனன் என்ற பண்ணா அவரை தீண்டுறான். தக்கனை தீர்னோடனே தன் மகனை தீர்னதால் முனிவர் கோபம் விட்டு சுசீலர் என்ன பண்ணுறாரு, அந்த நாகதேவனுக்கு ஒரு சாபம் விடுறாரு. நீ பூலோகத்தில் மனிதனாக பிறக்கணும் சாபம் விடுறாரு. இந்த சாபத்துக்காக பார்த்து தக்கன் என்ன பண்ணுறான், தன்னுடைய குருநாதர் இடத்துக்கு போயிட்டு கேட்குறான். காசிப முனிவர் ஆலோசனை கேட்குறான். இதுக்கு என்ன பண்ணுறது வழின்னு சொல்லும்போது அந்த காசிப முனிவர் என்ன சொல்கிறாரு, நீ பூலோகம் சென்று சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு சிவ பூஜை செஞ்சு வச்சு வணங்கி வந்தாக்கா உனக்கு சாப விருட்சணம் கிடைக்குன்னு சொல்கிறாரு. அதன்படி இந்த தக்கன் என்ன பண்ணுறான், பூலோகம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அவனை தன் கையில் பிரதிஷ்டை செஞ்சு வணங்கிய தலம் தான் இந்த தலம். அப்படி வணங்கி வரும் பட்சத்தில் சிவபெருமானுடைய இவருடைய பூஜைக்கு மயங்கி இவருடைய தவத்துக்கு மயங்கி இவருக்கு காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளித்து அங்கேயே அவருடைய திருநாமத்திலே திருநாகேஸ்வராவும் இறைவனுக்கு காட்சி அளிக்கிறது தான் இந்த திருநாகேஸ்வரம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற நாகேஸ்வரர் சென்று திருநாகநாதராக இருக்கக்கூடிய நாகேஸ்வரரையும் தாயார் பிறையணி வானுதலையும் கிரிஜாம்பிகையும் வணங்குங்க. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்ன, இந்த ஆலயத்தில் எல்லா ஆலயத்துலேயும் ஒரு தாயார் தான் இருப்பாங்க. இங்கே 2 தாயார் இருப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அதனால் இந்த ஆலயம் சென்று தமக்குள் இருக்கிற நாகதோஷம் விளங்கி இறையருள் பெற்று நாகதேவன் அருள் பெற்று ஈசன் அருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.